புதுவை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்டக்குளம் மற்றும் குளத்தூர் கோவில்கடை பகுதிகளில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் கீரனூர் உதவி ஆய்வாளர் மற்றும் ஆய்வாளர் அவர்களால் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு மற்றும் போதைப்பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து SOS ஆப்பின் பயன்பாட்டின் நன்மைகள் குறித்தும் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு. அதனை அடுத்து தமிழ்நாடு அரசின் அதிரடி திட்டமான சிங்கப்பெண் படை பெண் போலீசார்களின் சமூக அக்கறை மற்றும் சகோதரத்துவ உணர்வு பற்றிய மேலும் விவரங்களுடன் நமது களப்பணியாளர் ஜகுவர் அலி. புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்விலே தமிழக அரசின் ஒரு கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு திட்டமாக இன்றைய அளவிலே மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் ஒவ்வொரு சமுதாய கூடங்களிலும் ஒவ்வொரு பெண்கள் கூடும் இடங்களிலும் அன்றாடம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளோம். ஆம், நாம் என்று சொல்லக்கூடிய விஷயம் சிங்கப்பெண் திட்டம் மற்றும் அரசு மகளிர் காவல் நிலையங்களில் உள்ள காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் அவர்களின் விழிப்புணர்வு நிகழ்வை பற்றி தான் இன்றைய நிகழ்வு. சிங்கப்பெண் மகளிர் காவல் நிலையத்திற்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட அறிவுரைகளை ஏற்று ஒவ்வொரு அரசு பள்ளிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு குக்கிராமங்களில் உள்ள 100 நாள் வேலை செய்யும் இடமாக இருக்கட்டும், பெண்கள் கூறக்கூடிய இடமாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடங்களிலுமே அதையும் தவிர்த்து அங்குள்ள பெண்களுக்கு முறையான தகவல் அளித்து ஒரு இடத்திலே குழுமச் செய்து அங்கு அவர்களுக்கு விழிப்புணர்வு நடத்தப்படுகிறது. சிங்கப்பெண்களுடைய திட்டம் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால், இந்த நேரத்துக்கு தான் வருவாங்க, இப்படி தான் வருவாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாத அளவுக்கு 3 சிங்கப்பெண் போலீஸார்கள் ஜீப்பில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அரசு பள்ளிகள் காலை துவங்கும் நேரம், அதுக்கப்புறம் இன்டர்வெல் நேரம், அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கு, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வெல் நேரம், அதுக்கப்புறம் ஸ்கூல் விடுற நேரம். இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஏதாவது ஒரு டீம் நிற்கிறாங்க. பெண் பிள்ளைகள், பெண் மாணவிகள் அதிகமாக படிக்கக்கூடிய இடங்களிலே சிங்கப்பெண்கள் தொடர் கண்காணிப்பில் இருந்து வர்றாங்க. முன்னதாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பள்ளிகளுக்கு சென்று மாணவிகளிடையே உள்ள தயக்கத்தை போக்கிவிட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் என்பவர்கள் யார், குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஒரு குற்றமோ ஒரு துன்புறுத்தலை இருந்தால் எந்த எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும், யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது குறித்து மிக தெளிவாக ஒரு நட்பு ரீதியாக, அதாவது போலீஸ் அப்படின்னா அப்படி ஒரு தயக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தயக்கத்தை உடைக்கிறாங்க. அதுதான் அதோட பெரிய ப்ளஸ். அந்த தயக்கத்தை உடைச்சி உங்களுக்கு என்னென்ன தயக்கம் இருக்கு, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க எப்படி காரணமா இருவீங்க, உங்களை அறியாம நீங்க எப்படி காரணமா இருப்பீங்க, நீங்க என்ன செய்யணும், உங்களை எப்படி தற்காத்து கொள்ளணும், இப்படி போன்ற நல்ல விளக்கங்களை அந்த பிஞ்சு மனசுல புரிகிற மாதிரி நல்லா தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்றாங்க. அவங்களோட தொடர்பு எண்களையும் பதிய வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பள்ளி விடக்கூடிய நேரங்களில் இவங்க ஆய்வு செய்யும்போது சாதாரணமாக அந்த பள்ளி விடக்கூடிய குழந்தைகள்கிட்ட என்ன எப்படி இருக்குமா, என்னம்மா நடக்குது, என்னம்மா செய்கிற அப்படின்னு அவங்க அந்த ஒரு சகோதரத்துவத்தோட கேட்குறாங்க. பார்த்தீங்களா, நான் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். அவங்க ஒரு போலீஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அந்த பெண் பிள்ளைகிட்ட இல்லை. ரொம்ப மாணவிகள்லாம் ரொம்ப அந்யோன்யமாக அவங்கள அணுகுறாங்க. நல்ல மாற்றம். ஒரு பிள்ளை ஒரு புகார் சொல்லுது, எங்கள் ஊர் பக்கத்தில் கடியாவட்டின்னு ஒரு ஊரில் ஒரு பிள்ளைய படிப்பை நிப்பாட்டி ஒரு மாணவியை கோயம்புத்தூர் வேலைக்கு அனுப்பிட்டாங்கன்னு. மறுநாள் இவங்க தலையிட்டு அந்த மாணவியை வர வச்சு மறுபடியும் பள்ளியில் சேர்த்துட்டாங்க 2 நாளில். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த பொம்பளை பிள்ளைங்க தன்னுடைய சக தோழி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டா அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அணுகுமுறைகள். அப்போ அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தைரியம்னு வந்துட்டா தவறு செய்கிறவன் யாராக இருந்தாலும் இவங்க தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாணவிகள் மனசில் விதைச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அதே பணியை அடுத்து இப்போ கீரனூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மரியாதைக்குரிய ராஜாத்தி அவர்கள், காவல் உதவி கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய மணிமாறன் சார் அவர்களுடைய தலைமையில் மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் சித்ரா
அவர்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடத்தினாங்க. கோவில்காடு என்ற ஒரு கிராமத்தில், குளத்தூர் தாலுகாவில். அந்த கோவில்காடு நிகழ்ச்சியில் அதாவது ஒரு காவல் ஆய்வாளர், காவல் உதவி ஆய்வாளரை நம்ம போய் சந்திச்சா எவ்வளோ ஒரு பயத்தோடு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்போம். அதெல்லாம் மாறி இங்கே ரொம்ப சகஜமாக, ரொம்ப புரிகிற மாதிரி, ரொம்ப ஒரு நகைச்சுவையோட அவங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக விளக்குனாங்க. அது முதல்ல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான இடைவெளி குறைய வேண்டும் என்றும், அந்த இடைவெளினால என்னென்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்குது, ஒரு பள்ளியில் என்ன சம்பவம் நடந்தாலும் முதல்ல பெற்றோர்கள்ட்ட சொல்லக்கூடிய மாணவிகளை வளர்த்துட்டோம்னாலே ஒரு 60-70% குற்றங்கள் குறையுங்கிறத ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினாங்க. அதோட அணுகுமுறைகளை அதை உட்கார இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு அலௌன்ஸ் பண்ணியோ விளம்பரம் பண்ணியோ அவங்க மனசில் ஏற்ற முடியாது. அவங்க மனசில் புரியணும்னா அவங்களோட நம்ம ஒன்றணும். நம்ம பேசுகிறத அவங்க கேட்கணும். பொது மேடை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வேற, அதெல்லாம் சும்மா வருவாங்க, அது என்ன பேசினாலும் கேட்டுட்டு போயிடுவாங்க, அது வேற. ஆனால் இப்போ இவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணி உண்மையிலே இந்த நிலையில், அது நம்ம பெருமைக்காக சொல்லக்கூடாது, நடக்கிற உண்மையை நடுநிலையோட சொல்லக்கூடியதான் நம்ம சேனல். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா அரசு அமைந்து 50 நாளைக்கு பிறகு சொல்லப்படக்கூடியமான ஒரு எந்த விதமான பெரிய பாலியல் குற்றங்களோ நிகழ்வுகளோ நடக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. 1-2 இங்கே நடக்காமல் இருந்திருக்கலாம், அது குற்றமாக இருக்கலாம், குற்றம் இல்லாமல் இருக்கலாம், அது காவல்துறையுடைய விசாரணைக்கு விட்டுருவான். ஆனால் பாதிக்கப்படக்கூடிய, தமிழகத்தை உழுக்கக்கூடிய எந்த விதமான பாலியல் சம்பவங்களும் இதுவரை நடக்கப்படலை. அதுக்கான திட்டங்கள் முறையாக தீட்டப்பட்டு சிங்கப்பெண்களை களமிறக்கி, அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்களை களமிறக்கி ரொம்ப ஒரு மிகச்சிறப்பாக செயல்பட்டுட்டு வராங்கிறதுக்கு இந்த சிங்கப்பெண் அண்டகுளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்வும், குளத்தூர் கோவில்காடு என்ற ஊரிலே கிராமத்திலே இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வையும் மிகவும் பயனுள்ளதாகவும், பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகவும் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் இது ரெண்டும் மிகவும் அவசியமான ஒன்றாகத்தான் நாம் பார்க்கிறோம். தொடரட்டும் காவலர்களின் சேவைகள். காவலர்களுக்கும் உதவி ஆய்வாளர்களுக்கும் சிங்கப்பெண் படைக்கும் இந்த சேனலின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறோம். நன்றி.